guys, welcome back to our channel Venica Voice. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Moonlight Dawn by Clouds இந்த டிராமாவோட எபிசோட் 14 தான். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். பாஸ்ட்ல காமிக்கிறாங்க, எல்லாருமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு நான் இந்த பேலஸை விட்டு ரொம்பவே அர்ஜென்ட்டா வெளியில போகணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த வீராப்பு இன்ஸ்பெக்டரா அதெல்லாம் முடியாது, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. அங்க ஹீரோனும் வந்து பேலஸை விட்டு போறதுக்காண்டிய பாஸை காமிக்கும் போது அவங்க உன்னையுமே செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க யூன்சங் வந்து அவன் என்னோட ஆளு, அவனுக்கு செக்கிங்லாம் தேவையில்லைன்னு சொல்லி ஹீரோனை அங்கேருந்து கூட்டிட்டு போறான். இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க, ஹீரோனை தான் தேடிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோட மண்டைக்குள்ள ஏன் ஹீரோயின் சொல்லாம கொல்லாம போயிட்டான்னு சொல்லி அதே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஹீரோ அந்த ஆட்டுத்தாடி மங்கூஸ் மண்டியன் கிட்ட எதுக்காண்டி குழந்தைங்களுக்கெல்லாம் டாக்ஸ் கட்டணும்னு சொல்லி ரூல்ஸ் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறான். எப்பவுமே 16 வயசுக்கு மேல தானே நம்ம டாக்ஸ் எடுப்போம்னு சொல்லி ஹீரோ அந்த ரூல்ஸை வன்மையா கண்டிச்சிட்டு இருக்கான். ஆனா எல்லாருமே அதுதான் கரெக்ட்ன்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு செம காண்டாயிடுது. அப்ப உங்க எல்லாரோட சேலரியுமே நான் கம்மி பண்ணிடுறேன்னு சொல்லிடுறான். எல்லாருக்குமே செம ஷாக் ஆயிடுது. எங்க சேலரிய குறைச்சிடாதீங்கன்னு சொல்லி கத்தி ஜால்ரா போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவா செம கடுப்புல கத்திட்டு இருக்கான். இங்க ஜியாங் செம சோகமா வராரு. அவர்கிட்ட ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் பேச்சு கொடுக்குறாங்க, எதுக்காண்டி இவ்வளவு சோகமா இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜியாங்கும் இளவரசர் ராப்பகலா ஒர்க்கே தான் பாத்துட்டு இருக்காரு, அவரோட ஹெல்த்தை நினைச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோனோட ஃப்ரெண்டு அந்த குண்டு பையன் ஹீரோன் எங்க நம்ம கிட்ட சொல்லாம கொல்லாம போயிட்டானே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 3 பேருமே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த குண்டு பையன் மட்டும் கோட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். ஜியாங் அவன் கண்ணத்திலே பலார்னு வைக்கிறாரு. யங் மாஸ்டர் ஹீரோ கிட்ட அந்த ஒயிட் கிளவுட்ஸ்ல இருந்து யாருமே இந்த பேலஸ்குள்ள வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கா ஒண்ணுமா புரியல. யங் மாஸ்டர் ஹீரோ கிட்ட அந்த ஆட்டுத்தாடி நிறைய திங்ஸ் பேலஸ்ல இருந்து வித்திருக்காருன்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோ அதுதான் அப்பவே தெரியுமே, அதுக்காண்டி தானே அவனை டிஸ்மிஸ் கூட பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த யங் மாஸ்டர் அவன் வித்த மணி போன இடம் தான் சந்தேகமா இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோ அப்படி யாருக்கு அவன் மணி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அந்த மாஸ்க் போட்டு வந்து செத்தவனோட ஒரு ஃபேமிலிக்கு தான் இந்த மணி போயிருக்குன்னு சொல்லும் போது ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க பேசிட்டு இருக்கும் போது அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் உள்ள வராரு. அவர் ஹீரோ கிட்ட நாங்க ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கோம், அவ அந்த ஒயிட் கிளவுட்ஸோட ஆளுன்னு தான் நினைக்கிறேன்னு சொல்லும் போது ஹீரோ வேகமா அவளை பாக்கலான்றான். ஹீரோ வேகமா அந்த பொண்ணு ஒருவேளை ஹீரோயினா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே அவளை பாக்குறதுக்காண்டி ஜெயிலுக்கு வரான். ஹீரோ அந்த ஜெயிலையே சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கான். அங்க ஒரு பொண்ணு ஹீரோயின் மாதிரியே உட்கார்ந்து இருக்கா. ஹீரோ அப்படியே ஷாக்ல அவளை நோக்கி போயிட்டு இருக்கான். லாஸ்ட்ல பார்த்தா அது ஹீரோயின் இல்ல, இப்பதான் ஹீரோக்கு அவனோட உசிரே திரும்ப வருது. இங்க ஹீரோனோட அம்மா ஒரு ஃபிளவரை தச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோனுக்கு அந்த ஹெட்டோட கர்ச்சீஃப்லயும் அதே ஃபிளவர் தான் இருந்திருக்கும், அது ஞாபகம் வருது. ஹீரோனோட அம்மா கிட்ட நீங்க அப்பாவை எப்படிமா மீட் பண்ணீங்கன்னு சொல்லி அந்த ஸ்டோரிய கேட்டுட்டு இருக்கா. ஹீரோனோட அம்மாவா அவங்களோட லவ் ஸ்டோரிய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த வில்லேஜ்லயே உன்னோட அப்பா தான் ரொம்பவே டிஃப்ரெண்ட்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அந்த ஸ்டோரிய சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கே லைட்டா அதை கேட்டு ஃபீல் ஆயிடுது. இங்க ஹெட் கிம் கிட்ட என்னது ஹீரோயின் காணாம போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கா கேக்குறாரு. அதுக்கு கிம் ஆமாங்கிறான். அதுக்கு அந்த ஹெட் அது எப்படி நடக்கும், நம்ம அவளை கிட்னாப் பண்ணலாம்னு சொல்லி நினைக்கும் போதே அவ எஸ்கேப் ஆயிட்டாளே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு கிம் ஒருவேளை அவளை தேடிட்டு இருக்கிறது தெரிஞ்சு எஸ்கேப் ஆயிருப்பா போல இருக்கா அப்படின்னு போது அதுக்கு அந்த ஹெட் நீ தானே சொன்ன அவளுக்கு அவளை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. கிம்மா மாட்டிக்கிட்டே பங்குன்ற மாதிரியே முழிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஹெட் கிட்ட அப்ப தெரியல இப்ப தெரிஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். அந்த ஹெட்டும் கிம்ம போக சொல்லிடுறாரு. அவன் போகும்போது அவர் அவனை கூப்பிட்டு ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, அவளுக்கு ஒயிட் கிளவுஸ்ல இருக்கிறதா ரொம்பவே சேஃப்ன்றாரு. ஹீரோ யூன்சங்க மீட் பண்றதுக்காண்டி கூப்பிட்டுருப்பான். அவனும் அங்க வந்து ஹீரோ கிட்ட எதுக்காண்டி கூப்பிட்டீங்கன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ சோகமா இருக்கத பார்த்துட்டு நீங்க ஓகேன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ அவன் கிட்ட நீ லவ் பண்ற பொண்ணு தானே காணாம போயிருக்கா, ஆனா எதுக்கு நீ எதுவுமே நடக்காத மாதிரி இருக்க, ஒருவேளை உன்கிட்ட ஏதாச்சும் சொல்லிட்டு போயிருக்காளோ அப்படின்னு சொல்லி கேக்குறான். யூன்சங் எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறான். அதுக்கு ஹீரோ உனக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் என்கிட்ட தெரியாதுன்னு தானே சொல்ல போறான்னு சொல்லும் போது அதுக்கு யூன்சங் அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும்ன்றான். ஹீரோ கோமா அங்கேருந்து போறான். போகும்போது யோகா அங்க வர, அவளை கண்டுக்காமலே போகும்போது யோகா ஹீரோவை கூப்பிடுறா. யோகா அவன் கிட்ட வந்து எதுக்காண்டி என்னை பார்க்காத மாதிரி போறான்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோ நான் நிஜமாவே உன்னை பார்க்கலன்னு சொல்றான். யோகாவும் நானும் அப்படியே இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்றா. ஹீரோ அவளை இவ என்ன சொல்ல வரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யோகா
ஏன் அப்படி என்ன பாக்குற அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோவும் ஆமா நானும் அதே தான் கேக்குறேன், என்ன எதுக்கு இப்படி பாக்குற, இது எல்லாமே ஒரு டீல் தானே அப்படின்னு சொல்றான். யோகா ஹீரோ கிட்ட உன்னோட மொத்த உலகமே தொலைஞ்ச மாதிரி சுத்திட்டு இருக்காத, உன்னை லவ் பண்ற பொண்ணு உன்னை இப்ப பார்த்தா கூட அதுதான் சொல்லுவான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. ஹீரோ அங்கேயே சோகமா நின்னுட்டு இருக்கான். ஹீரோ அன்னைக்கு நைட்டு அந்த நிலாவை ரொம்பவே சோகமா பார்த்துட்டு இருக்கான். அதே நிலாவை தான் ஹீரோயினும் ரொம்பவே சோகமா பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோனுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. ஹீரோயின் ஹீரோ கூட சேர்ந்து அந்த நிலாவை ரொம்பவே ரசிச்சு பார்த்துட்டு இருப்பா. ஹீரோயின் இந்த பேலஸ்ல இருந்து பார்க்கும்போது அந்த நிலா ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோ எங்க இருந்து பார்த்தாலும் நிலா ஒரே மாதிரிதான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, ஆனா நான் என்னோட சின்ன வயசுல நிலா ஒவ்வொரு பிளேஸ்லயுமே ஒவ்வொரு ஷேப்ல இருக்குன்னு சொல்லி நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படியே ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமா அவங்களோட சின்ன வயசுல என்னென்னலாம் பண்ணாங்கன்னு சொல்லி ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ அவளை கூப்பிட்டுட்டு நீ இந்த பேலஸ்ல இருந்தாலும் இல்ல எங்க இருந்தாலும் இந்த நிலா ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்றான். அதே மாதிரி தான் நான் இளவரசரா இருந்தாலும் நீ வேலை செய்யற மாதிரி இருந்தாலும் நம்ம ஹார்ட் ஒரே மாதிரி துடிக்கிற வரைக்கும் நம்மளும் இந்த மூணு மாதிரி தான் ஒரே மாதிரி இருப்போன்றான். அதுக்கப்புறம் அவன் ஹீரோயினை அவனோட தோல்ல சாய சொல்றான். ஹீரோயினும் சாஞ்சுக்கிறா. இப்படியே ரெண்டு பேருமே அந்த மூணை ரசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் அதை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. ராணிக்கு பிரசவ வலி வந்துடுது. அந்த நியூஸ் மன்னருக்குமே வந்த உடனேயே மன்னர் எப்படி ஒரு மாசத்துக்கு முன்னாடியே குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லி ரொம்பவே பதட்டமா இருக்காரு. அங்க அந்த மெடிக்கல் டீம் வரும்போது வேலை செய்யற பொண்ணு ஒருத்தி ராணிக்கு குழந்தை பிறந்துடுச்சு, இப்ப நீங்க ராணிய பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மருத்துவரும் எதுக்கா நீ என்ன முன்னாடியே கூப்பிடலன்னு சொல்லி கோவப்படுறாரு. அதுக்கு அந்த வேலை செய்யற பொண்ணு இது எல்லாமே சடனா நடந்துடுச்சுன்னு சொல்லி சமாளிக்கிறா. ராணிக்கும் குழந்தை பிறந்துடுது. அந்த வேலை செய்யற பொண்ணு தான் பிறந்திருக்குன்னு சொல்லும் போது அதை ராணியால ஏத்துக்கவே முடியல. அந்த வேலை செய்யற பொண்ணு ராணி கிட்ட அந்த குழந்தைய காமிக்க வரும்போது ராணி எனக்கு பார்க்க துளி கூட இஷ்டம் இல்லைன்றாங்க. அவங்களும் அந்த குழந்தைய அங்க இருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. ஒரு பிரெக்னன்ட் லேடி அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு பிறந்த பையனை தூக்கி வந்து ராணி பக்கத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்ப ராணியுமே அந்த குழந்தைய பாக்குறா. பிரைம் மினிஸ்டர் ஆட்டுத்தாடி அந்த மங்கூஸ் மண்டே எல்லாருமே பையன் பிறந்திருக்குன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கூடிய சீக்கிரமே அவனுக்கு ஒரு நல்ல பொசிஷனை கொடுக்கணும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க அந்த மச்சக்காரன் அந்த குழந்தைய ஒரு பாக்ஸ்ல போட்டு ஒருத்தன்ட்ட கொடுத்து அனுப்புறான். அவனும் வேக வேகமா அந்த குழந்தைய அங்கிருந்து எடுத்துட்டு போகும்போது யூன்ஜாங் அங்க வந்து அது எல்லாத்தையுமே பாத்துறான். இங்க அந்த பிரின்சஸ் யங் மாஸ்டர் வரானான்னு சொல்லி எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கா. கரெக்டா அங்க அவனும் வரான். அவன் வந்த உடனே அவனை பார்த்துட்டு இவ ஒளிஞ்சுக்கிறா. அவன் முன்னாடி கேஷுவலா போகணும்னு சொல்லிட்டு மூஞ்சிய வீராப்பா வச்சுட்டு அவனை கிராஸ் பண்ணி போகும்போது அவனும் கரெக்டா இவளை கூப்பிடுறா. இவ ரொம்ப கேஷுவலா போயிட்டு இருக்காளாமா. அவன் கிட்ட நீ என்ன இங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கப்புறம் நான் வாக்கிங் போறேன், வர்றதுன்னா வான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போறா. யங் மாஸ்டர் விடுவானா பின்னாலேயே போயிட்டு இருக்கான். ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பிரின்சஸ் அவன் கிட்ட நம்ம ரெண்டு பேர் மட்டும் இருக்கும் போது நம்ம ரொம்பவே கேஷுவலா பேசிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்கா. யங் மாஸ்டர் அதெல்லாம் முடியாதுங்கிறான். ஏன்னு சொல்லி கேட்கும் போது உன்னோட பேர் கூட தெரியாது, அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லும் போது பிரின்சஸ் சிரிச்சுக்கிட்டே அவளோட பேரை சொல்லிட்டு இருக்கா. இப்படியே ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒருத்தர் ரொமான்டிக்கா பார்த்துட்டு இருக்காங்க. பிரின்சஸ் வேற கண்ணை இருக்க மூடிக்கிறான். அந்த யங் மாஸ்டரும் அவளை கிஸ் பண்றதுக்காண்டி வரான். பிரின்சஸ் சட்டுன்னு முழிச்சு பொட்டுன்னு அவன் கண்ணத்துல ஒண்ணு வைக்கிறா. இது எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த யங் மாஸ்டரும் அவகிட்ட சாரி கேக்குறான். மன்னர் ஹீரோ கிட்ட எனக்கு பையன் பிறந்திருக்குன்னு சொல்லும் போது ஹீரோவும் அவருக்கு விஷ் பண்றான். மன்னர் ஹீரோ கிட்ட நீ இளவரசரா இருக்க நடி உனக்கு இதுல சந்தோஷம் இருக்காதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவா அவனோட தம்பி இப்பதான் அவன் இந்த உலகத்துக்கே வந்திருக்கான், அதனால நீங்க இத பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொல்றான். ஆட்டுத்தாடியும் அந்த மச்சக்காரனும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அந்த மச்சக்காரன் பேச்சுவாக்குல ஹீரோயின் எஸ்கேப் ஆனதை பத்தி சொல்லிட்டு இருக்கான். அந்த ஆட்டுத்தாடியா இதுல ஏதோ மர்மம் இருக்கே அப்படின்ற மாதிரியே சொல்றான். அந்த மச்சக்காரன் இது மட்டும் இல்ல, அவனோட பிளேஸ்ல ஒரு பொண்ணு ட்ரெஸ் இருந்துச்சு, அதை ராணி கூட பார்த்துட்டு அவனை விசாரிச்சாங்க. ஆனா ஹீரோ தான் வந்து அவனை காப்பாத்திட்டு போனான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அந்த ஆட்டுத்தாடிட்ட சொல்லிடுறான். அந்த ஆட்டுத்தாடி சும்மாவே பத்த வைக்கும். இப்ப ஃபயரே கையில கிடைச்சிருக்கு, சும்மாவா இருக்க போகுது. ஹீரோ வரான். அவனை கிராஸ் பண்ணி தான் அந்த ஆட்டுத்தாடி போயிட்டு இருக்கான். வேணும்னே ஹீரோவை கூப்பிட்டுட்டு அந்த வேலைக்காரன் ஓடி போயிட்டானாமே அப்படின்னு சொல்லி கேட்டு வம்பிழுக்கிறான். உனக்கு இருந்த கஷ்டத்துல இது வேற ஒரு கஷ்டமா அமைஞ்சிடுச்சேன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோட மைண்ட் வைஸ் ஆடு நனைதேன்னு ஓனாய் அழுதுச்சான் அப்படின்ற மாதிரியே அந்த ஆட்டுத்தாடிய பாக்குறான். ஹீரோ அந்த ஆட்டுத்தாடி கிட்ட எனக்கு கூட ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லும் போது அந்த ஆட்டுத்தாடி அப்படி என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஷாக்கா கேக்குறான். ஹீரோ அந்த ஆட்டுத்தாடி கிட்ட செத்தவனோட ஃபேமிலிக்கு தான் மணி போயிருக்கு, எதுக்காண்டி அவனுக்கு மணி கொடுத்தீங்க, யார் இந்த பேலஸ்குள்ள அன்னைக்கு வந்ததுன்னு சொல்லி கேட்கும் போது ஆட்டுத்தாடி என்ன சொல்றேன்னு தெரியாம சிரிச்சே சமாளிச்சிட்டு இருக்கான். அந்த ஆட்டுத்தாடி மங்கூஸ் மணியன் கிட்ட இத சொல்லி புலம்பிட்டு இருக்கும் போது அங்க அந்த பிரைம்
மினிஸ்டர் வராரு. அவர்கிட்ட அந்த ஆட்டுத்தாடி மன்னிப்பு கேக்குறான். ஆனா பிரைம் மினிஸ்டரா என்ன கோவப்படுத்துற மாதிரி எதுவும் சொல்லிடாதேன்னு சொல்லிட்டு கோவமா போறாரு. இங்க யூன்சங்கா ஹீரோனோட வீட்டுக்கு முன்னாடியே நின்னு அந்த வீட்டையே வெறிக்க பார்த்துட்டு இருக்கான். யூன்சங் கிளம்பலான்னு பாக்கும்போது கரெக்டா ஹீரோயினுமே வீட்டை விட்டு வெளியில வரா. ஹீரோயின் யூன்சங்க பாத்துடுறா. அதுக்கப்புறம் 2 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. யூன்சங் செம்மையா இருக்குதுல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. யூன்சங் நான் அந்த நிலாவை சொன்னேமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைனாக்குலரை எடுக்கிறான். ஹீரோயினா அதை பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு சொல்லி கேக்குறா. யூன்சங் இது தூரத்துல இருக்கத கிட்டக்க காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை வேற பார்த்து காமிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட கொடுக்க ஹீரோயினுமே அதை வாங்கி பாக்குறா. ஹீரோயின் அந்த மூணை பார்த்துட்டு இருக்கப்போ அவளுக்கு ஹீரோ கூட அந்த மூணை பார்த்து ரசிச்சது அவன் கூட பேசினதுதான் ஞாபகம் வர ரொம்பவே சேட் ஆயிடுறா. யூன்சங் ஹீரோயின் கிட்ட நல்லா இருக்குதுல அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா ஹீரோயினா அழுதுட்டு இருக்கா. யூன்சங்குக்கு ஒண்ணுமே புரியாம அந்த பைனாக்குலரை விளக்கிட்டு பாக்குறான். யூன்சங் ஹீரோயின் கிட்ட நீ யாரையாச்சும் மிஸ் பண்றியான்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் அப்பெல்லாம் இல்ல, நான் மூணை பார்த்ததுல மெய் மறந்துட்டேன்னு சொல்லி சமாளிக்கிறா. இங்க யாரோ மண்டைக்கு கேப் போட சொன்னா மூஞ்சுக்கெல்லாம் கேப் போட்டுட்டு வந்து நிக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒருத்தன் வா உனக்காண்டிதான் பிரைம் மினிஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறான். அந்த மங்கூஸ் மண்டே என்னது ஹீரோக்கு வேலை செஞ்ச சம்னம் ஒரு பொண்ணான்னு சொல்லி கேட்டு ஷாக் ஆகுறான். அந்த ஆட்டுத்தாடி அவ எப்படி உள்ள வந்தா, ஒருவேளை ஸ்பையா இருப்பாளோ அப்படின்னு சொல்லி கேட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த ஆட்டுத்தாடிக்கு புரியுது ரான்ற பேரை கேட்ட உடனே ஹீரோ எதுக்காண்டி அவ்வளவு ஷாக் ஆனான்னு சொல்லிட்டு. ஆட்டுத்தாடி அந்த பிரைம் மினிஸ்டர் கிட்ட அவ இப்ப எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த பிரைம் மினிஸ்டரும் சைலண்டா இருக்காரு. ஹீரோ அந்த பிரைம் மினிஸ்டர் கிட்ட ஆட்டுத்தாடி எதுக்கு அந்த ஃபேமிலிக்கு மணி கொடுத்தான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு கோவமா கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த பிரைம் மினிஸ்டர் அவன் மணி கொடுத்ததுனாடிதான் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ அப்படி என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கேக்குறான். பிரைம் மினிஸ்டர் ரான்னு சொல்லும் போது ஹீரோக்கு செம்மையா ஷாக் ஆயிடுது. அந்த பிரைம் மினிஸ்டர் அவ ஒரு ஸ்பை, உன்னோட பேலஸ்ல ஸ்பை வேலைய பாக்குறதுக்காண்டி தான் வந்தான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ அதுக்கெல்லாம் உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த பிரைம் மினிஸ்டர் அந்த பொண்ணே தான் எவிடன்ஸ், அவளையே கூட்டிட்டு வந்து உன் முன்னாடி நான் கண்டிப்பா நிப்பாட்டுவேன்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோ அன்னைக்கு நைட்டு ஒவ்வொரு லெட்டரா படிச்சிட்டு இருக்கான். ஆனா அவனால சுத்தமாவே படிக்க முடியல. ஏன்னா அந்த செத்து போன கிரிமினல் சொல்லிருப்பான் அவனுக்கு ஒரு ஆளு தான் இந்த பேலஸ்ல இருந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி. ஹீரோ ஒருவேளை அன்னைக்கு மாஸ்க் போட்டு வந்தவங்களுக்கு ஹீரோயின் தான் டோர் ஓபன் பண்ணி ஹெல்ப் பண்ணிருப்பாளோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அதுக்கப்புறம் சை நம்ம எதுக்கு இப்பெல்லாம் நினைக்கிறோம், அப்பெல்லாம் கண்டிப்பா இருக்காதுன்னு சொல்லி அவனே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஹீரோ உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே மன்னர் ராணிக்கு முன்னாடி ஹீரோ காண்டிய பொண்ணை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த யோகா கிட்டயுமே மன்னர் கொஸ்டினா கேட்டுட்டு இருக்காரு. மன்னர் யோகா கிட்ட நீ எப்படிப்பட்ட கிரவுன் பிரின்சஸா இருப்பேன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு யோகா நான் லவ் மட்டும்தான் கொடுப்பேன், ஏன்னா லவ்வால தான் ஒருத்தரை மாத்த முடியும்னு சொல்லிட்டு இருக்கா. மன்னருக்கு யோகாவோட ஆன்சர் ரொம்பவே பிடிச்சிடுது. மன்னர் யோகாவையே கிரவுன் பிரின்சஸா செலக்ட் பண்ணிடுறாரு. இங்க ஹீரோனோட அம்மா துணி மடிச்சிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோனுமே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோனோட அம்மா பேலஸ்ல ஒரு மேரேஜ் நடக்க போதுன்றாங்க. ஹீரோனுக்கு ஒண்ணுமா புரியல. அப்பதான் ஹீரோனோட அம்மா இளவரசருக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க, இனி மேரேஜ் மட்டும்தான் மிச்சம்னு சொல்லும் போது ஹீரோயின் சோகத்துல உறைஞ்சு போயிடுறா. ஆனா அதை வெளிக்காட்ட மாட்டேங்கிறா. ஹீரோயின் அவளோட அம்மா கிட்ட இந்த துணியை போடுறதுக்கு நான் ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறா. ஹீரோ கார்டன்ல உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்கான். அங்க ஹீரோயின் வர மாதிரி இருக்கும் போது வேகமா எந்திரிச்சு பாக்குறான். அது பார்த்தா ஹீரோயின் இல்ல, யோகா தான் அங்க வரா. ஹீரோ அவகிட்ட நீ இப்ப கிரவுன் பிரின்சஸோட வில்லால தானே இருக்கணும், இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு யோகா உனக்கும் அந்த மேட்டர் தெரிஞ்சிருச்சான்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அவகிட்ட மன்னர் உன்னதான் செலக்ட் பண்ணிருக்காருன்னு கேள்விப்பட்டேன், இது எல்லாமே ஒரு டீல்ன்றத நீ மறந்துடாதன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அவகிட்ட ஒரு ப்ராமிஸ் கேக்குறான். அவளும் என்ன ப்ராமிஸ்ன்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு ஹீரோ இனிமேப்பட்டு இந்த பிளேஸ்க்கு நீ வரவே வராதுன்னு சொல்லிட்டு போறான். யோகாக்கு அதை கேட்டுட்டு செம்மையா சேட் ஆகிடுறா. அங்கேயே அழுதுட்டே நின்னுட்டு இருக்கா. ஹீரோயின் ஒரு பிளேஸ்ல தனியா ரொம்பவே சோகமா உட்கார்ந்துருக்கா. அங்க அந்த யூன்சங் வரும்போது அவனை பார்த்துட்டு உன்னதான் இனிமேப்பட்டு என்ன பார்க்க வராதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி சொல்றா. ஹீரோயின் அவன் கிட்ட உன்னை பாக்குறப்போலாம் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, உன்னை பாக்குறப்போலாம் எனக்கு ஹீரோவை பத்தி தான் கேட்கணும்னு தோணிட்டே இருக்குன்றா. அவனை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா உன்னை பாக்குறப்போலாம் அவன் சாப்பிட்டானா தூங்கினானா நல்லா இருக்கானான்னு சொல்லி அவனை பத்தி தான் கேட்க தோணுதுன்றா. உன்ன மாதிரி ஒரு ஆள் கிட்ட நான் இப்பெல்லாம் கேக்குறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, இனிமே பட்டு என்ன பார்க்க வராத ப்ளீஸ்னு சொல்லி கெஞ்சி கேக்குறா. யூன்சங் அவளை பார்த்து உன்னால எவ்வளவு அழுக முடியுமோ அவ்வளவு அழுதுக்கொன்றான். அவ்வளவுதான். அவன் சொன்ன அடுத்த செகண்டே ஹீரோயின் தாரியா கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயினா தேம்பி அழுதுட்டு இருக்கா. யூன்சங் அவ பக்கத்துலயே உட்கார்ந்து இருக்கான். இங்க ஹீரோயின் கழட்டி வச்சுட்டு போனா அந்த பிரேஸ்லெட்டையே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோக்கு ஹீரோயின் ஞாபகம் தான் வந்துகிட்டே இருக்கு. அன்னைக்கு ஹீரோ தூங்கினப்போ ஹீரோயின் கிஸ் பண்ணிருப்பா, அது கூட ஹீரோக்கு தெரியும். ஆனா தெரியாத மாதிரியே தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிருப்பான். அவளை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அந்த பிரேஸ்லெட்டை கூட தூக்கி போடலாம்
சொல்லலான்னு போறான். ஆனா அவனால சுத்தமா முடியல. ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அவளை பாக்குறதுக்காண்டி பேலஸ்ல இருந்து ஒரு வேலை செய்யறவன் வரான். அவன் ஹீரோயின் கிட்ட ஹெட் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான்னு சொல்லி ஒரு லெட்டரை கொடுத்துட்டு போறான். அந்த லெட்டரை ஹீரோயினுமே படிக்கிறான். அந்த லெட்டர்ல உன்னோட அப்பா பத்தின ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டோம், டேட்டும் டைமும் அனுப்பி வைக்கிறேன், கரெக்டா பேலஸ்க்குள்ள வந்துடுன்னு சொல்லி போட்டிருக்கு. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினும் பேலஸ்ல ஒரு பிளேஸ்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க யாரோ வராங்க. அவங்கள ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. இங்க அந்த பிரைம் மினிஸ்டர் கிட்ட ஆட்டுத்தாடி அவ இருக்க இடம் தெரிஞ்சா அவளை நம்ம புடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த பிரைம் மினிஸ்டர் ஆல்ரெடி அவ நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. பிரைம் மினிஸ்டர் அவளை வச்சு நம்ம பெருசா பிளான் போடணும்ல அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அந்த ஆட்டுத்தாடி இதுல ஹீரோவுமே மாட்டி விட போறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த பிரைம் மினிஸ்டர் ஹீரோ ஒரு குற்றவாளியோட பொண்ணை யாருக்குமே தெரியாம சீக்கிரட்டா மீட் பண்றான்ற நியூஸ் எல்லாருக்குமே தெரிய வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஹீரோயின் முன்னாடி ஹீரோ தான் வந்து நிக்கிறான். இவங்க ரெண்டு பேருமே பிடிக்கிறதுக்காண்டி மங்கூஸ் மண்டியா இன்ஸ்பெக்டர்னு சொல்லி ஒரு படையெடுத்து வருது. ஹீரோவை பார்த்த உடனேயே ஹீரோயின் பேரஞ்ச மாதிரி நிக்கிறா. ஹீரோ அவகிட்ட உன்னை நான் மன்னிக்க போறதே இல்லைன்னு சொல்லிட்டு அவகிட்ட வேகமா நடந்து வரான். ஹீரோ அவகிட்ட கோவமா வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயினும் அவனை இருக்க ஹக் பண்ணிக்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.